ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணிமா கேர் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு ஃபுல் பேக்கெட் பிரெட் பேக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட், கொஞ்சம் பீன்ஸ், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கேப்சிகம், ஒரு தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது கடாயை வச்சுட்டு கடாய் காஞ்சோன்னே அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. முட்டை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நம்ம பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இது கூட இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு பீன்ஸை போட்டுடலாம். பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பீன்ஸை போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு கூட கேரட் சீக்கிரம் ரொம்ப நம்ம நைஸாக இது பண்ணியிருக்கனால எல்லாமே சீக்கிரமே வெந்துடும். இந்த வதக்குனாவே வெந்துடும். இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் கெச்சப், டொமேட்டோ கெச்சப்பு, 1 ஸ்பூன் சில்லி சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட இந்த சாஸ்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டிங்கனாவே போதும். சாஸ் இருந்துச்சுன்னா சாஸ் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. 2 முட்டையும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்டஃபுக்கு நல்லாயிருக்கும் முட்டை சேர்த்திங்கன்னா. முட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கோங்க. என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போது ப்ரெட்டுக்கு தேவையான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் தோசைக்கல் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் பட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த தோசைக்கல் ஃபுல்லாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது ஒவ்வொரு ப்ரெட்டாக நம்ம அதை வச்சு டோஸ்ட் பண்ணிடலாம். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். குழந்தைங்கன்றதுனால பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டரும் இந்த பக்கம் போட்டு ஃபில் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது எல்லா ப்ரெட்டுமே திருப்பி போட்டாச்சு. ரொம்ப கருகாமல் இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போது ஸ்டஃபிங் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெட்டுக்கு இது ப்ரெட்டு கொஞ்சம் பெருசு, ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேன். வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இது ஒரு 1/2 மினிட் நீங்கள் வச்சு திருப்பி போட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஏன்னா ஆல்ரெடி நம்ம டோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா வெளியிலலாம் வர்றதுக்கு சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆகிக்கும், நல்லா ஒட்டிக்கும். ஃபில் பண்ணி போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் உள்ள ஸ்டஃபிங் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக், எப்படி ஸ்நாக்காக கூட கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தி. வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம், எக்கு சேர்த்துருக்கோம், ரொம்ப ஹெல்த்தியானது. இது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை நைட் டின்னருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ போட்டு எடுத்தாச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்கும்போதே பசி வந்துடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு டம்மி ஃபுல் ஆகிற அளவுக்கு ஒரு சாண்ட்விட்சு, சூப்பரான சாண்ட்விட்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.